வாழ்க்கையில கடந்து நிறைய இடத்துல போயிருக்கீங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் யாருன்னே தெரியாது, அவர் துக்கத்துக்கு நீங்க போயிருவீங்க. இது எப்படி நிகழும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்திலேயே அவருடைய டெட் பாடி இருக்கும். அப்ப நீங்க அவருக்கு அருகாமையிலே நின்றுட்டு இருப்பீங்க. இல்ல அதை கிராஸ் பண்ணும்போது நீங்க ரோடு டிராபிக்ல கூட நிப்பீங்க, இல்ல அந்த இடத்துல நிப்பீங்க, இல்ல ஒரு சாலையில ஒரு இடத்துல நீங்க கிராஸ் பண்ணும்போது ஒரு இடுகாட்டுல ஒருத்தரை எரிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, இல்ல ஒருத்தரை எரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள நீங்க நிக்கிறதுக்கோ கிராஸ் பண்ணவோ அவரை பார்க்கவோ ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்ப யாருன்னே தெரியாத ஒரு துக்கத்துக்குள் நீங்களும் கலந்து கொள்கிறீர்கள், நீங்களும் அதுல பாக்குறீங்க, அதுக்குள்ள ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது தெரிந்து ஒருத்தர் மரணத்துல போய் நிக்கிறதுங்கிறது வேற, தெரியாம ஒருத்தர் மரணத்துல போய் நிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் இல்ல, அது இறைவனையே கனெக்ட் பண்ற விஷயம்னு சொல்லுவாங்க. அது அப்ப தெரியாம ஒரு இன்சிடென்ட் தனக்குள்ள ஒண்ணு நிகழும் போதுதான் அது வியப்பையும் ஆச்சரியத்தையும் பெரிய ஒரு மனிதனுடைய சந்தோஷம் இம்பாக்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கே தெரியாம ஒண்ணு தனக்கு வாழ்க்கையில நடக்கிறதாங்க. அதுதாங்க பெரிய சோகமும் சரி, பெரிய மகிழ்ச்சியும் சரி. தனக்கு தெரியாம ஒரு இம்பாக்ட் நடக்கிறது இருக்குல்ல, ஒருத்தரால வியர்ந்து 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 இது எப்படி நடந்துச்சு, இது 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 இப்படி இப்படி நடந்திருக்குமா அப்படியான்னு யோசிக்கிறான்ல, அதுதான் பெருசுங்க. அந்த மாதிரிதான் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த சூழல்ல, எந்த காலகட்டத்துல, எந்த ஜென்மத்துல செய்த செயல் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. வழக்கமா சாம்பிராணி புகையை போட்டு விட்டு ஒரு லைட்டை போட்டு விட்டு சொற்பொழிவுகள் கேட்கறதுங்கிறது வேற, இறைவனை பற்றி பேசுறது, குருவை பற்றி பேசுறது, தியானத்தை பற்றி பேசுறதுங்கிறது வேற. இது அதெல்லாம் கிடையாது. இது ஒரு ஒரு பயங்கரமான காலம். இந்த காலம், இந்த நேரம், இந்த நேரத்துல காடு தீப்பிடிச்சு எரியும் போது அந்த தீப்பிடிச்சு எரியறத உனக்கு நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒருத்தன் காட்டினானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சூழல். பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க காட்டை நீ பக்கத்துல இருந்து அணைக்காம பாரு அப்படிங்கிற வாய்ப்பு தான் உன்னோட செயல். இந்த காணொலியை பார்க்கறவங்களுக்கும் சரி, இங்க நேரடியா இருக்கிறவங்களுக்கும் சரி, இது வேற ஒரு தருணத்துக்குள்ள இருக்கிற சூழல் அப்படின்னு நான் கருதுறேன். அதை நீங்க பார்த்துக்கணும். இதை நான் ஒரு சுத்தி அப்படி முடிச்சிருக்கிறேன். இதை கண்டுபிடிக்க முடியாது உங்களால. இதையும் உட்காந்து யோசிச்சுட்டு பாருங்க. இதை கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள எங்கெங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன குட்டி 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 விஷயங்கள் உள்ள வச்சிருக்கிறேன். இதை நீங்க யோசிச்சீங்கன்னாவே தெரிஞ்சு போயிடும். இதுக்குள்ள ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை, இந்த சத்தியலோகத்தையே இந்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள அடக்கியிருக்கேன். இதுக்குள்ள நான் வேற எந்த கான்செப்டும் சொல்லாமையே இதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி ஒரு விஷயத்த சிம்பிளா அடக்கிட்டு போயிட்டேன். அடுத்தது மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். இந்த 3 செயல் இந்த உலகத்திலே தலை சிறந்த தத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே இதுதான் தலை சிறந்த தத்துவம். தத்துவத்துக்கெல்லாம் மூத்தவன் தந்தை என்று சொல்லுவாங்க. அந்த தத்துவமா இருக்கட்டும். அந்த தத்துவங்கிறது என்னன்னா, மிக தத்துவம் அப்படிங்கிற வார்த்தை, அந்த தத்துவங்கிறது ஒரு இறைவனுடைய உபதேசம். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கிற ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடிக்க அந்த சத்தத்துல ஒரு தீப்பொறி கீழே விழுவும் பாருங்க, அதுதான் உபதேசம். அந்த உபதேசம் தான் குருவோட உபதேசம். அதுதான் உங்களுக்கு கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப அரிதான செயல், ரொம்ப ஒரு முக்கியமான செயல் அப்படிங்கிறது அதுதான். 2 இடி இடித்து ஒரு உயிரை கக்கி இருக்கு அப்படிங்கிறத உங்களால பார்த்திருக்க முடியுமா? பார்த்திருக்கீங்களா? அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்ததும்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த உயர்ந்த செயல் இந்த மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். இந்த மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர் அப்படிங்கிற அந்த 3 தத்துவம் தான் இந்த உலகத்துல தலை சிறந்த தத்துவம். இந்த தத்துவம் மட்டும் இல்லாம இதுதான் உலகம், இதுதான் சத்தியலோகத்துக்கு பேஸ், சத்தியலோகத்தோட முக்கியமான செயல் வடிவம். ஒரு யுக மாற்றம் நடக்கிறதுக்கும், ஒரு யுக மாற்றம் நடக்க போகுதுங்கிறதுக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியும் மிகப்பெரிய செயல் நடக்க போறதுங்கிறதுக்கு அறிகுறி இதுதான். இந்த 3 மந்திரம், இந்த 3 வார்த்தை, 3 மந்திரமா, 3 செயலா, ஒரு சவுண்டா உங்க கையில கொடுத்திருக்க சரணாகதி மந்திரமா. இந்த 3 திருவண்ணாமலையும் காசியையும் கனெக்ட் பண்ணும்.
திருவண்ணாமலை உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நினைச்சாலே முத்தி. காசி சென்றாலே முத்தி. அதானே? இதானே இதோட செயல். இப்ப இதுக்குள்ள முத்திக்கான மந்திரம் தான் இது. புரியுதா? முத்திக்கான செயலை தான் மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர். அப்ப இந்த முத்தி உனக்குள்ள ஒரு செயல் அப்படிங்கிறதுக்கு இந்த திருவண்ணாமலைக்கும் காசிக்கு உரிய விஷயத்த எம்முடைய அனுபவத்திலிருந்து உன்கிட்ட கொடுத்துருக்கிறேன். அப்ப இதோடைய செயல்பாடுகள், இந்த மந்திரம் ஒரு மனிதனுடைய அனுபவம். ஒவ்வொரு மந்திரமும் ஓம் நமோ நாராயணங்கிறது மந்திரம் இல்ல, அது சவுண்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த சவுண்ட் எப்படி பிறக்குதுன்னா அதுதான் அனுபவம். ஒரு அனுபவம் தான் அது அந்த பேரா மாறுது. சிவன்கிறது நெருப்பும் காற்று, ரெண்டு காற்றும் ஒண்ணு சேர்ந்தா இந்த உலகத்தை ஆளும். இதுதான் நம்ம கிட்ட கடவுள்ங்கிற ஒரு பேரா கிடைச்சிச்சு. புரியுதுங்களா? அந்த ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறதும் ஒருத்தருடைய அனுபவம். அந்த அனுபவமே பேரா கிடைச்சா அதை உச்சரிக்க உச்சரிக்க நீ மாறுவாய் என்று பொருள். முருகன் என்பது அனுபவம், ஐயப்பன் என்பது அனுபவம், வாழை என்பது அனுபவம், சிவன் என்பதும் அனுபவம். இங்க இருக்கிற எல்லா பேர்களும் ஒரு அனுபவம் தான், பேர் அல்ல. உனக்கு வச்சிருக்கிறது பேரு, உனக்கு வச்சிருக்கிறது வேற ஒரு வடிவம். ஆனா அவங்களுக்கு வச்சிருக்கிறது பேர் இல்ல, அவங்க பெற்றிருக்க அனுபவம். அவங்க அனுபவத்தை தான் நீ பேரா கூப்பிடுற. அவங்க தியானத்துல பெற்று வச்சிருக்கிறதும் தியானத்துல எதுவா இருக்கிறாங்க. சிவன் என்பது காற்றாகவும் நெருப்பாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவர் சிவன் அழைக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம். இப்ப இந்த காசிக்கும் இந்த திருவண்ணாமலைக்கும் என்ன கனெக்ட், என்ன செயல் அப்படின்னா, திருவண்ணாமலைய குழந்தைக்கு கூட தெரியும், இது ஒரு அக்னி ஸ்தலம், இது ஒரு அக்னிக்கான ஒரு இடம் அப்படின்னு தெரியும். காசிய உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, காசி ரொம்ப புண்ணியமான ஒரு ஸ்தலம். அங்க இறந்தவர்கள் உடலை கொண்டு போய் நீங்க ஒரு தீ மூட்டினீங்கன்னா அவர் பிறப்புல இருந்து விடுபடுவாரு அப்படிங்கிற ஒரு தலம். என்றாவது ஒரு நாள் என் தகப்பனையோ கொண்டு எரிக்கணும், இல்ல என்ன கொண்டு எரிக்கணும், இல்ல அந்த கங்கையில கரைக்கணும் அப்படிங்கிறது சில பேர்களுக்கு பல பேர்களுக்கு தோணியிருக்கலாம். பல பல ஞானியா இருக்கிறவனுக்கு, பல சாமியாரா இருக்கிறவனுக்கு காசிக்குள்ள இந்த மாதிரி ஒரு சூழலை அனுபவிக்கணும்னு இருப்பான். ஆனா காசி உருவான கதை, காசி எப்படி உருவானுச்சு, காசி எப்படி உண்டானுச்சு அப்படிங்கிறத கற்பனையா, எழுத்தா, வடிவமா, செயலா எவ்வளவு பேர் சொல்லியிருப்பான். நான் என்னுடைய அனுபவமா அதை ஒரு நிஜமா ரியலா சொல்றேன். காசிங்கிறது என்ன? காசி விஸ்வநாதன்கிறவன் யாரு? காசி விஸ்வநாதன், காசி, கங்கை, இதோட தாற்பயம், உண்மை தத்துவம் என்ன? இந்த காசிக்கும் திருவண்ணாமலைக்கு என்ன லிங்க், என்ன தொடர்பு, என்ன செயல், என்ன வடிவம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். காசி அப்படிங்கிறதுக்கு பொருளும் காசி உருவானதுக்கும் என்ன பொருள், என்ன செயல், வடிவம்னா, ஒருத்தன் தியானத்துல முதல் முறையா ஒருத்தன் தோன்றான். அவன் தியானத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்றான். அந்த தியானம்குள்ள அவனுக்குள்ள தியானம் பண்ணி 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 இந்த சக்கராஸ், இந்த குண்டலினி, இந்த நெற்றிக்கண் எல்லாத்திலையும் கடந்து வந்துடுறான். எல்லாத்திலையும் வாழ்றான். எல்லாத்திலையும் ஒரு செயல் இருக்கு. விழிக்கல, அவன் அப்படியே உள்ளுக்குள்ளே ஆனந்தத்திலேயே ஆழ்ந்திருக்கிறான். முதல் சக்கராஸ் அவன் அப்படியே ஆனந்தத்துல ஆள்றான். அப்படியே ஒவ்வொரு சக்கராஸ் போகும்போதும் அப்படியே ஆனந்தத்துல நீங்க வாழ்றீங்கல்ல. வெளியில வந்து ஒருத்தர் சொல்றாங்கல்ல, ஒரு உணர்வு, ஒரு ஃபீலு, இந்த மாதிரி அதிசயம் பண்றாரு சாமின்னு. ஒருத்தன் சமாதியிலே உட்கார்ந்துட்டு அந்த சக்கராஸோட அதிசயத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். ஒருத்தன் தூங்குறாங்க, ஆனா அவன் தூங்கல, அதுதான் சமாதி. ஆனா தூங்கும் போது நீ எப்படி கனவையோ இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறியோ, அதே மாதிரி ஒருத்தன் சமாதியில உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த பேர் இன்பத்தை, பேர் செயலை அந்த ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொரு சக்கரம் தாண்டும் போது முதல் சக்கரத்துக்குள்ள என்ன விழிக்குதோ, என்ன நடக்குதோ அதை அனுபவிக்கிறான். அது அவனுக்குள்ள அவன் எந்திரிக்கல, அவன் நடந்து போகல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். முதல் சக்கரத்துல இருக்கிற அப்படியே அவனுக்கு முதல் சக்கரத்துக்குள்ள என்னென்ன தன்மை இருக்கு, என்னென்ன வடிவம் இருக்கு, என்னென்ன செயல் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே அனுபவிக்கிறான். எந்திரிக்கல, அப்படியே அனுபவிக்கிறான். அடுத்த சக்கரத்துக்குள்ள போகும்போது முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு. இந்த முதல் சக்கரத்துல அனுபவிச்ச செயலே இல்லை, அங்க வேற வடிவமா இருக்கு, வேற தன்மையா இருக்கு, வேற செயலா இருக்கு. அப்படியே பிரமிட்டு ஆழ்ந்து போய் திருப்பி அனுபவிக்கிறான் அடுத்த சக்கரம். இந்த மாதிரி 6 சக்கரத்துக்குள்ளதையும் உட்கார்ந்த இடத்திலே தியானத்துல அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கான். நடக்கல, ஓடல, பறக்கல, செயல எவனையும் ஆசீர்வாதம் பண்ணல, எந்த செயலும் உண்மையான சித்தன் பண்ணல. அப்படியே ஆழ்ந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான்.
6 முடிஞ்சிச்சு. 7 அடுத்த செயல் இந்த வடிவத்துக்குள்ள போனான். அந்த குண்டலினி சக்தி, நெற்றிக்கண் எல்லாத்தையும் கடந்தான். அப்படியே அனுபவம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே மெய் செலுத்து போனான், அப்படியே ஆழ்ந்து போனான், இறைவனா நடந்தான், காசி விஸ்வநாதனா மாறினான், அப்படியே நின்னான். அப்படியே ஆழ்ந்துகிட்டு இருந்து இப்ப பணி செய்ய வருவான் அப்படின்னு உலகம் நினைக்கும் போது அங்கதான் ஒண்ணு பண்ணான். தியானத்துக்குள்ளே மீண்டும் என்ன பண்ணானா, அவனுக்குள்ள விழிக்கவே விழிக்காத ஒரு செயல் விழித்தது. அவனுக்குள்ள விழிக்கவே விழிக்காத, அது விழிக்க கூடாது, அது விழித்தா பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும். அந்த விழிக்க கூடாத ஒரு செயல் விழித்தது. அது எது விழித்ததுன்னா, அக்னி தேவன் விழித்தான். அவனுக்குள்ளே அக்னி தேவன் விழித்தான். அந்த அக்னி தேவன் விழித்த உடனே அவனுக்குள்ள கீழிருந்து மேல திருப்பி இந்த சக்கராசு குண்டலினி எல்லாம் போனுச்சுல்ல, எல்லாத்தையும் கொளுத்துனான். சக்கரம் எரிடா, ஒவ்வொரு சக்கரத்தையும் தீ வச்சு அவனே கொளுத்திக்கிட்டே போனான். பார்த்து சுகத்துல அனுபவிச்சால, காதலிச்சால, லவ் பண்ணால, பேரு ஆனந்தத்தை அனுபவிச்சு கொண்டாடுனால ஒரு ஞானி, அவன் சக்கரத்தை தீ மூட்டுனான், எரிச்சான். 6 சக்கரத்தை எரித்தான். அவன் எதெல்லாம் பார்த்தானே எரிச்சான். அந்த குண்டலினி சக்தியும் எரித்தான், நெற்றிக்கண்ணையும் எரித்தான். நெற்றிக்கண்ணு இந்த உலகத்துல பிறரை எரிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒருத்தன் நெற்றிக்கண்ணையும் எரிச்சான், குண்டலினியும் எரிச்சான். இது சத்தியம், இது உண்மை. எரிச்சு முடிச்சோன்ன அங்கு அவன் உடலையே எரித்தான். அந்த உடலையே எரிச்சுட்டான், மனத எல்லாத்தையும் எரிச்சு விட்டான். எரிச்சவன் சாம்பலா நிக்கிறான். இந்த சாம்பலை தண்ணியில கரைக்கணும். இப்ப சாம்பல் அப்படியே தண்ணியில கரைக்கிறதுக்காக அப்படியே சாம்பலா இருக்கிறான். ஒரு நீர் உருவாகி கங்கை ஓடுது. இந்த மாதிரி எரித்தவனை புனிதமான நீர்ல கரைக்கப்படணும் அப்படின்னு ஒரு நதி உருவானுச்சுங்க. முதல் முறையாக உலகத்தில் அந்த நதி தோன்றியதுன்னா, தனக்குத்தானே கொல்லி வைத்து கொண்டவனுக்கு, நல்லா கவனமா கட்டுக்க, தனக்குத்தானே கொல்லி வைத்து கொண்டவனுக்கு, தானே தன்னாலே எரித்து கொண்டவனுக்கு, ஒட்டுமொத்தமான எல்லா, கடவுள் என்பது கூட ஒரு விதத்தில் மாயை, தியானம் என்பது கூட ஒரு விதத்தில் மாயை, அதையும் எரிக்கக்கூடியவன் நாமே என்று எரித்து சாம்பலாக்கிட்டான். என்னுடைய கலையையே நான் எரிக்கிறேன்டா, இதானே இந்த உலகத்தில் பெருசுன்னு சொன்ன, அதவே நான் எரிக்கிறேன்டான்னு எரிச்சிட்டு சாம்பலா உட்கார்ந்துருக்கான். அப்போ ஒரு நீர் அப்படி ஓடி வருது. அந்த நீர் தான் கங்கை. அந்த கங்கையில இந்த சாம்பல் அப்படியே கரைக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்பொழுது அவன் சொன்னான், நான் மனமற்றவன், உடலற்றவன், உணர்வற்றவன், ஒன்றும் இல்லாமல் இருப்பேன். எமக்கு பிறப்பில்லை, எமக்கு இறப்பில்லை, எமக்கு உருவம் இல்லை, எமக்கு ஒளி இல்லை, எமக்கு பேரில்லை, எமக்கு விலாசம் இல்லை, எமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். இதுதான் காசி விஸ்வநாதன் அங்கே வெட்டியானாக தோன்றி ஒரு வேலை செய்தான் என்பதற்கு கதையும் அதுதான். பணத்தை தூக்கிட்டு போய் அங்க எரிக்கிறவங்கல்ல, அதுவும் அதுதான். பணத்தை பிடிச்சி கறிகளை இப்படி தின்னுக்கிட்டு அங்க உட்காந்துருக்காங்கல்ல, அதுவும் அதுதான். அங்க இருக்கிற அஸ்தியை கொண்டு கரைக்கிறதுக்கும் அதுதான். அதோடைய செயல் வடிவத்தை தாண்டி தன்னுடைய முன்னோர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இறந்தவங்களுக்கும் போய் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த தர்ப்பணம் கொடுக்குறாங்களே, இது எல்லாத்துக்கும் பேசு தனக்குத்தானே கொல்லி வச்சு கொண்ட இடம் அது, தன்னையே எரித்த இடம் அது. சிவன், நான் சிவன் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ என்ன சிவன்னு சொல்ற, நான் ஒரு நெருப்புல என்ன போட்டேன்னா என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? சிவன்னு சொல்லுவியா, நெருப்புன்னு சொல்லுவியா? அதான் நான் நெருப்புடா, புரியுதா? நீ வெறுப்பா பார்த்தனாலும் உன்னை எரிச்சு போடுவேன், அதனால நான் நெருப்பு. அப்ப இந்த உலகத்துல எவனையும் நான் நம்பல, என்னையே அக்னி தேவன் அப்படின்னுங்கிறதுக்கு இதான். அக்னி தேவன், அக்னி உருவானுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அப்ப அவன் சொல்லிட்டு அடுத்ததா சொல்றான், சிவன், பார்வதி, கடவுள், இந்த செயல் எல்லாமே ஒரு விதமான உன்னுடைய வேற ஒரு வடிவத்துக்குரிய செயல்.
அதையும் உன்னுடைய சார்ந்த எந்த குருமாரும் சரி, நீயும் சரி, அவனும் அதை எரித்ததில்ல, நீயே அதை எரிக்க மாட்ட. அதுக்குள்ளே நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் உன் குடும்பமும் தொடர்கதையா இருக்கு, இங்க கடவுளும் தொடர்கதையா இருக்கிறான். கடவுளுங்கிற டிராமா அரங்கேறி கொண்டே இருக்கிறது. அந்த டிராமாவுக்கு முடிவு இல்ல. அப்ப முடிவு கட்டுறதுக்காக தான் நான் தோன்றினேன். முடிவு கட்டியாகணும். இது முடிவு கட்டலன்னா இது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நானே முடிவு கட்டுறேன் தான் அக்னி தேவன் தோன்றினான். இத முடிவு கட்டினான் அப்படிங்கறதான் காசியோடைய வரலாறும் காசியோடைய உண்மையான சூழலும். அப்ப இந்த மாதிரி முடிவு கட்டும் போது அங்க என்னன்னா, அங்க என்ன வேலை நடக்கும்னா, அந்த யுகம் மாற்றம் ஒண்ணு. ரெண்டாவது, களி காலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த களிக்கு இவன் கொல்லி வைப்பான். இவன் எப்படியாப்பட்ட ஆளு? கடவுள் போதனை, சிந்தனை, தியானம், இந்த அன்பு, கருணை, இரக்கம், பண்பு, பணிவு, அன்னதானம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கல, இதை எல்லாத்தையும் மொத்தமா நான் எரிச்சு போட்டுருவேன். இன்னையில இருந்து இந்த உலகத்துல 10 எரியும். போய் ஆஞ்சநேயன் போய் தீ வச்சான் பாரு, அந்த மாதிரி இந்த சூழலை எல்லாத்தையும் எரிச்சு போட்டுருவேன்ப்பா. இதை நான் முன்னாடி எரிச்சேன். அந்த எரிச்சது தான் யுக மாற்றம். அந்த எரிப்புல உருவானது தான் காசி அந்த செயலு. ஆனா அதை எரித்து வேற வடிவத்துல முடிச்சுட்டு நான் போயிட்டேன். திருப்பி பார்த்தேன்னா அங்க என் இடத்துக்குள்ளே வேற ஒரு செயலை உருவாக்கி என்னையே கடவுளாக்கி எனக்கே சிலையை வச்சு எனக்கே பாலை ஊத்திட்டு உட்கார்ந்துருக்கான். அப்ப மீண்டும் நான் வந்தேன்னா எல்லாத்தையும் எரிப்பேன். அப்ப எரித்தால்தான் ஒரு புது உலகம் உருவாகும், புது யுகம் உருவாகும். அதுதான் ஒரு யுக மாற்றத்துக்கு அவன் ஒரு எந்த கருணையும் பார்க்காம மானாங்கனியா எல்லாத்தையும் எரிச்சு போட்டுருவான். அப்படியாப்பட்ட ஒரு சக்தி, அப்படியாப்பட்ட ஒரு செயல் தான் தோன்றி இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் ஒருத்தனுக்கு ஒரு கனல் நெருப்பா மாறணும். அப்ப நெருப்பா மாற ஒரு இடத்துக்குள்ள என்ன உட்கார வச்சான். அந்த நெருப்புக்குரிய இடம் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையையும் காசியையும் ரெண்டையும் அப்படி கனெக்ட் பண்ணி அப்படி உட்கார வச்சு அந்த தியானத்தை நிகழ்த்தினான். தியானத்துல தீ மூட்டுன்னு நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், தியானத்துல தீ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன், தியானத்துல நெருப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அக்னி தேவனாக மாறுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? அக்னி தேவன் மாறினா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கிறேனா? அக்னி தேவனை பத்தி என்னைக்காவது நான் பேசியிருக்கேனா? அக்னி தேவன் வெகுண்டு எழுந்தா என்ன ஆகும்? அதுதான் களி அழிக்கப்படும். நீ எழுதி வச்சுக்க, உலகம் முழுக்க இன்னையிலிருந்து எவன் செத்தாலும் இந்த அக்னி தேவனால்தான் காரணம். உலகம் முழுக்க அழிவு என்ற இந்த உலகம் முழுக்க எதெல்லாம் ஒரு செயலோ அது அழிக்கப்படும். அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். இந்த உலகத்துல கடவுள் கதை, கடவுளுடைய செயல், தியானத்தோட கதை, அரசியலோட கதை, விளையாட்டு கதை, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையோட கதையும் ஒரு கதைய ஒருத்தன்ட்ட சொல்லி அந்த கதைய பலர்கிட்ட சொல்லி இப்படியே இந்த உலகம் கதையை கேட்டு 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 நகர்ந்து போயிட்டே இருக்குல்ல. அப்ப அந்த செயலுக்கு அவன் ஒரு வடிவத்தை, ஒரு குறியீட சொன்னான், ஒரு விஷயத்த சொன்னான். அதை சொல்லிட்டு என்ன சொன்னானா, இதை மக்கள் மறந்து விட்டார்கள், காசியை மக்கள் மறந்தார்கள். அக்னி தேவன் கிளம்பி வந்தானா உங்களை வெகுண்டெழுந்தானா வேற மாதிரி இருக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளத்துக்குரிய இடம் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை சாஃப்ட் கார்னர் கிடையாது. திருவண்ணாமலை நீ பார்க்கல, அதனால உனக்கு சாஃப்டா தெரியுது. நீ பார்த்தனா அவனை ஒன்னே எரிச்சிடும். நீ பார்க்கல ராஜா, திருவண்ணாமலையை பார்க்காதவன் தான் திருவண்ணாமலையில இருக்கிறான். திருவண்ணாமலையோட ரியல் பார்க்கல. திருவண்ணாமலை தன்னை யாருன்னு காட்டி கொடுக்கல எவனுக்கும். காட்டி கொடுத்தவன் அவன் நெருப்பா இருக்கிறான். காட்டி கொடுக்கல. காட்டி கொடுத்தா இதோடைய ரியல் என்ன, இது யாரு அப்படிங்கறது அப்பதான் தெரியும். இது நீ நினைக்கிற மாதிரி ஆளு இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன பண்றான், காலம் வரட்டுங்கிறதுக்காக அவனுடைய அக்னிய லைட்டா மூட்டிக்க, கொஞ்சோண்டு கொளுத்தி தண்ணி கொதிச்சுக்க, அதுக்கு இதுக்குன்னு கொடுக்கான். ஆனா அவன் கிளம்புனானா அக்னியா என்ன ஆகும்? இங்க பாக்குறதுக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அப்ப என்ன ஆகும்? இந்த மலை அக்னி மலையாக எரிந்தோம், ஆனா இங்க ஒருத்தன் கூட குடியிருக்க மாட்டான். புரியுதுங்களா?
அப்ப தன்னுடைய ஒரிஜினலை காட்டு 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 காட்டுன்னு நீங்க காட்டுன்னு காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க சுத்தி சுத்தி இந்த மலைய. காட்டுனா நீ என்ன ஆவ? ஒரு நாள் காட்டுறேன்டான்னு சொல்றதுதான் இப்ப காட்ட போறான். நீ காட்டுன்னு சொன்னல, நான் எழுதுன நீல நிற ஜோதியில காட்ட போறான்டா பாடுறா ராஜா. ரொம்ப நாள் காட்டுனால காட்டுறான்டா, இப்பதான் காட்ட போறான்டா, நேரம் வந்துருச்சுடா, நீ பாடுறா. நீ தானே ரொம்ப நாளி அண்ணாமலை அருணாச்சலத்தையும் பார்க்கணும்னு ரொம்ப வரம் இருந்த, தவம் இருந்த, தியானம் பண்ண, பாடுறா. பார்க்கறதுக்கு டைம் வந்துருச்சு, தயவு செய்து கொஞ்சம் பாடுறா. அதுக்கான டைம் இப்பதான் வந்திருக்கு, பாரு. அதுதான் அதுக்கான சூழலை, அதுக்கான செயல் வடிவத்தை நாம இதுக்கான ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த செயலை எப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மன் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் வைத்து சூதாடினான். எது? எல்லாத்தையும் வச்சு சூதாடுறான். தேசத்தை, தம்பிகளை, தன்னையும் வச்சுட்டு கடைசியில என்ன பண்றான்? தன்னுடைய மனைவியும் வைக்கிறான். அப்ப அங்க வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் வச்சுட்டான். அப்ப வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்? இது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது, கடவுளுக்கு தெரியக்கூடாது, தெரியாம நீ பாத்துக்க அப்படின்னு ஒரே செயலையும் வச்சுட்டான். அப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, தோன்றுனா யாரு? கடவுளே தோன்றுனா. அப்ப தோன்றி அவன் என்ன கொடுத்தான்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் என்ன பிரசன்ட் பண்ணான் அப்படின்னா, அந்த கீதையில் இருக்கிற போர் உருவானுச்சுல்ல, போர் மூண்டுச்சுல்ல, மாயை என்னும் சூதாட்டத்தால் ஒரு போர் உருவானுச்சுங்க. மாயை என்னும் ஒரு சூதாட்டத்தினால் ஒரு போர் உருவானுச்சு. இதான் கீதையோடைய முக்கியமான வரலாறு. என்னன்னா, ஒருத்தன் சூதாடுனாங்கிறதுக்காக 2 அரச பரம்பரையில் உள்ளவன் அடிச்சுக்கிட்டு செட்டாங்க. புரியுதுங்களா? இது ஒரு வீரமா அப்படின்னா, அவன் எதற்காக இந்த வேலையை செஞ்சான்? இது என் மண்ணு, என் வீரம், என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்ட அப்படிங்கிறதுக்காக கத்தி எடுக்கலங்க. என் மண்ணை நீ பிடிச்சிட்ட, என் தண்ணியை எடுத்துட்டு போயிட்டாங்கிறது ஒரு கேம் ஆடினாங்க. என்ன கேம்னா, எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு ஒருத்தன் ஆடினான். அப்ப அவன் ஆப்போசிட்ல உள்ளவனுக்கும் இவனுக்கும் உள்ள ஒரு மூண்டு போனதுனால அது போரா மாறினுச்சு. அத கிருஷ்ணனே முன்னிருந்து அதை போரை நடத்தினான். அதான் கீதையோட செயல். அப்ப அந்த கீதை உருவானதுக்கு முக்கியமான காரணம், இந்த உலகத்துல சூதாடும் போது, சூதாடக்கூடிய ஆட்களாக இருக்கும் போது அங்க என்ன ஆகும்? போர் மூலம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. அந்த சூதாடுனவன் பேர் யார் தெரியுமா? தர்மன். சூதாடுனவனுக்கு பேர் என்ன? தர்மன். அப்ப தர்மத்தாலே, தர்மம் என்று பேர் வைத்துக் கொண்டு தர்மத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடியவனே இந்த சூதாட்டத்தை முன்னிருந்து நடத்தினான். அந்த தர்மனே என்ன சொன்னானா, கடவுளே, நான் ஆடுகிற சூதை நீ பாற்று விடக்கூடாது, நீ வந்து விடக்கூடாது இந்த இடத்துக்குள்ள அப்படின்னு அவனே வச்சான். அப்ப தர்மமே அங்க என்ன பண்ணுது? தலைக்குப்புற உளுந்து அதுவே ஒரு காயா இருந்து உருளுது. அப்ப தர்மம் தலை சாயும், தர்மமே காயா உருட்டப்படும். தர்மத்தையே தூக்கி கட்டி தர்மத்து வாயாலே உள்ள ஒரு மாயை உள்ள ஊடுருவி அவனையே ஒன்றுமில்லாமல் அழிக்க முற்படும் போது யாம் தோன்றுவேன். அதுதான் போர். அந்த கீதையோடைய போர். அது அந்த கீதை உருவானது சூதாடி இந்த செயல். இப்ப இந்த உலகம் முழுக்க களி என்ற சூதாட்டம், களி என்ற சூதாட்டத்துக்குள்ள இந்த களி இருக்கு பாத்தீங்களா? அங்க தர்மன் தன்னையும் தான் தேசத்தையும் எல்லாத்தையும் வச்சு தர்மத்தையும் வச்சு சூதாடினான். இந்த களி என்ன பண்ணுது தெரியுங்களா? ஒட்டுமொத்தமான கடவுளையும் சேர்த்து வச்சுட்டு சூதாடுது. புரியுதா? கடவுள் பேரை சொல்லி காசு வாங்குது, கடவுள் பேரை சொல்லியே பில்லி சூனியம் பண்ணுவது, கடவுள் பேரை சொல்லியே தகடு கட்டுவது, கடவுள் பேரை சொல்லியே ஒருத்தன் காலடி மண்ணை எடுத்துட்டு போய் செய்வனை பண்ணுவது, கடவுள் பேரையும் சொல்லியே ஒரு மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு ஒரு வேலை பண்ணுவது, கடவுள் பேரை சொல்லியே குரு தெச்சனுங்கிற பேர்ல ஒரு கல்லா கட்டுவது, தியானம் சொல்லி கொடுப்பது, கடவுள் பேரை சொல்லியே எல்லா வேலையும் பண்ணும்போது இது பேர் என்ன? சூதா இல்ல என்ன? சொல்லுப்பா, இது பேர் சூதா இல்ல இதுக்கு என்ன ஏதாவது பேர் இருக்கா? நீங்களே சொல்லுங்க, என்ன பேர் இருக்குது? இதுக்கு என்ன பேரு? சூது தானே இது. இப்ப நான் குரு, நீ வர்ற, நான் தியானம் சொல்லி தரேன், ஆளுக்கு 500 ரூபா கொடுங்க, உன்ட்ட காசு இல்லையா 200 ரூபா கொடுங்க, 200 ரூபா இல்லையா 100 ரூபா கொடுங்க, 100 ரூபா இல்லையா 50 ரூபா கொடுங்க, நாளைக்கு வந்து கொடுத்துருங்க, இன்சென்டிவ்ல கொடுத்துருங்க அப்படின்னா அது பேர் என்ன? சூது தானே.
அப்ப அவன் என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்க, இங்கதான் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை தூக்கி எழுதி வச்சான். என்ன வச்சான்னா, நாட்டை வைத்தான், எல்லாத்தையும் வச்சான், தன்னையும் வச்சான், தர்மத்தையும் வச்சான். ஆனா கடவுள் வராதுன்னு சொல்லிட்டு, கடவுள் வராத பார்க்காதன்னு சொல்லிட்டு சூதாடினான். அதனால போர் மூண்டுச்சு கீதையில. புரியுதுங்களா? ஆனா இங்க என்னன்னா, கடவுளையும் சேர்த்து வச்சு சூதாடிட்டு இருக்கு. அப்ப இது போர் பண்ண முடியாது ராஜா. அவன் சொல்லிட்டான், இது போர் பண்ண முடியாது, இது அக்னி தேவனால் மொத்தமாக எரிக்கப்படணும். இது குதிரையை எடுத்துட்டு போய், படையை எடுத்துட்டு போய் ஒருத்தனை போய் பண்ண முடியாது. இது மொத்தமாக எரிக்கப்பட வேண்டும், மொத்தமாக கொளுத்தப்பட வேண்டும். அதுக்காகத்தான் இந்த யுகம் மாற்றம். அப்ப நீ தர்மத்தையும் பதவியையும் மனைவியையும் வச்சு சூதாடும் போது ஒரு போர் நடக்கும். இது போர் இல்ல, இது மொத்தமா பினிஷிங் பண்றது, மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி மொத்தமா எல்லாத்தையும் ஒரு வேலைய அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஏரியாவை தூக்கி எறியது. அப்ப ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டான், அக்னி தேவன் சாதாரணமா மூழ மாட்டான், சாதாரணமா தோன்ற மாட்டான். நெருப்பதான் நீ வணங்குற, நெருப்பதான் நீ நேசிக்கிற, நெருப்பு அப்படியே இருக்கும். ஆனா நெருப்பு குழாய் அந்த இது இருக்குல்ல, அது வெகுண்டு எழுந்தா என்ன ஆகும்? நான் தான் அப்பயே சொன்னேன், அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரரை அப்படியே சாந்தமா பாக்குற, அதுதான் விளக்கா தீபமா உனக்கு தெரியறான். அவன் அக்னி தேவனா மூண்டானா என்ன ஆகும்? இவன் லைஃப்ல பார்த்ததே கிடையாதுல்ல. இனி இந்த பிறப்புல உனக்கு பெரிய லக்கு என்ன தெரியுமா? அவனாலே உனக்கு அந்த நெருப்பு கிடைக்க போகுது. நீங்க அடிக்கடி பஞ்சடையில கொண்டு சொல்வீங்கல்ல, அவனால் அவன் தாள் என்னது வணங்கி அப்படிம்பீங்கல்ல. அவனாலே உங்களுக்கு ஒரு நெருப்பு கிடைக்கும், அதை நீங்க வாங்கிக்கங்க. புரியுதுங்களா? அவனால் உங்களுக்கு கொல்லி வைக்கப்படும். உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல, ரோல் இல்ல. புரியுதா? அவங்க ரோல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடியேனே யாமே இந்த உலகத்துக்கு மரத்துக்கோ தாவரத்துக்கோ மலைக்கோ நீருக்கோ உனக்கோ சேர்த்து அக்னியால் கொல்லி வைப்பேன், தீ மூட்டுவேன். அதுதான் இந்த களியை நாம் அழிப்பதற்கும் இந்த களியை மொத்தமாக முடிவு கொண்டு வர்றதுக்கும் இதுதான் வழி, இதுதான் செயல், இதுதான் வடிவம் அப்படிங்கறதுதான் இதோடைய பொருளாக இது இருக்குது. அப்ப நீங்க அதை பார்த்துக்கங்க. அப்ப ஒரு மாயை ஒரு சூது உச்சத்துக்கு போகும்போதுதான் இந்த யுக மாற்றம் நடக்கும். நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல எவனை போயிங்க நீங்க திருத்துவீங்க? இந்த உலகத்துல எவனையாவது ஒருத்தனை திருத்தணும்னா எப்படி திருத்தலாம்? இப்பா கடவுள் இருக்கிறாருப்பா, அவர் பார்த்துக்குவாரு, ரொம்ப அவர்கிட்ட ஏதாவது பண்ணனா உனக்கு பழி வாங்கிடுவாருன்னா, இங்க தப்பு செய்யறவன் அத்தனை பேரும் 90 பூசி இருக்காங்க, குங்குமம் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க என்ன அவன் தூக்கிட்டு போறதே என்னன்னா, ஒரு நடராஜர் சிலையை தூக்கிட்டு போறாங்க, இல்லைன்னா ஒரு சிவலிங்கத்தை தூக்கிட்டு போறாங்க, இல்லைன்னா ராமனை கையில வச்சிருக்கிறாங்க. இங்கு எதை வச்சு சூதாடப்படுதுன்னா, கீதையில எப்படி விட்டுட்டான்னா, ஓன் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்ட, அதனால மனிதத்துக்குள்ள போர். கிருஷ்ணன் என்ன சொன்னா, ஓன் ப்ராப்பர்ட்டியா வச்ச, அதனால கீதையில நடந்த போர் எப்படி இருந்துச்சு? மனிதத்துக்குள்ள போரு. இங்க என்னதுக்கா போருன்னா, என்னையும் சேர்த்து நீ வச்சு சூதாடி இருக்க. ஒரு நாள் 2 நாள் பல வருஷம் சூதாடிக்கிட்டே இருக்க. சிவன் சொன்னாரு, அகத்தியர் சொன்னாரு, பெருமாள் சொன்னாரு, தேவி சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னான்னு சூதாடுனல்ல. அப்ப ஒட்டுமொத்தமா என்னையும் சேர்த்து நான் இருக்கிறேன்டா. என் புராணம், என் செயல், என்னுடைய வாசகம், என்னுடைய எழுத்து, என்னுடைய தியானம் எல்லாத்தையும் தீ வச்சு மூட்டுறேன்டா. கம்ப்ளீட் க்ளோஸ்டா, போங்கடா, இதோட போங்கடா, எல்லாம் கரைஞ்சு ஓடுங்கடா. அதுக்கப்புறம் ஒருத்தன் உருவாவாங்க. அப்ப நம்ம என்னன்னு பாத்துக்கலாம்டா அந்த கதையை அப்படின்னு தான். இது கதை இல்லப்பா, இனிமே நடக்க போகுது. இதுதான் ரியலு. இன்னைக்கு நைட்டே எவனாவது எங்கேயாவது செத்து போயிட்டான்னா அதுக்கு இந்த தீ தான் காரணம், இந்த நெருப்பு தான் காரணம். இந்த உலகம் முழுக்க இந்த ஃபயர் அப்படிங்கிறது எந்த வடிவத்துல வேணாலும் ஒரு பேர் இழப்ப, பேர் செயலை நிகழ்ந்தே தீரும். டிசம்பர் இறுதி வாரத்துக்குள்ள அப்படி இருக்கும். நடராஜர் நடனத்தை நீ பார்த்தது இல்லை, அந்த மாதிரி ஒரு 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 உக்கரத்தை பார்க்கலாம் இந்த உலகத்துல.
என்ன அப்படி சொல்றாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நான் இல்லப்பா, இது இந்த 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 இயற்கையே இதோடைய செயல் வடிவமா இருக்கு. இதுக்குள்ள நீயும் எப்படி இருக்கு, அந்த மாதிரி நானும் ஒரு குட்டி, ஒரு செயல் வடிவம். இதுதான் தியானத்துக்குள்ள இருந்து நிகழ்ந்த ஒரு செயல் வடிவத்தை நம்ம உங்ககிட்ட வந்து நேரடியா அதை விவாதிக்கணும், அதை சொல்றது. இது ஒரு சாதாரண விஷயமா? இது என்ன சொல்லுவாங்க, 2-3 ஒரு நாட்டுல ஒரு தேசத்துல போர் உருவாதுன்னா ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் சொல்லி ஒரு டீமை போட்டு தான் வச்சிருப்பாங்க. இப்போ சீக்ரெட் ஆபரேஷனுடைய டீமா நீங்கெல்லாம் வந்து என்ன எதுக்கு வந்தோம்னே தெரியாத இப்படியே வந்த ஆளுங்க. மழைக்காக ஒதுங்கணுமா, நிழலுக்காக ஒதுங்கணுமா, இல்ல வறுமைக்காக ஒதுங்கணுமா, என்னன்னே தெரியாம தண்ணியில அடிச்சுட்டு வரப்பட்டு ஒரு இடத்துல ஒதுங்கி நிக்கிறீங்க. அங்கே பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு. இப்ப எப்படியே எழுந்திரிச்சு வந்தோன்னே ஆஹா நமக்கு வந்து ஏதோ ஒரு சாமியார் தெரியுறாரு, வந்துட்டோம், அவர்கிட்ட உட்காந்து ஏதாவது கேட்டுட்டு போவோம் அப்படின்னு உட்காந்து ஆள்கிட்ட அவர் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றாரு. அது என்னன்னா தேவ ரகசியத்தையும் தெய்வ ரகசியத்தையும் இந்த உலகத்தோட தத்துவத்தை அப்படியே உங்ககிட்ட சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன்னை அப்படியே கூப்பிட்டுட்டு வந்து சொல்ல முடியாது, இந்த இயற்கை பாரு, ஏதோ ஒரு வடிவத்துல எந்த ஊர்லயே நீ பிறந்தா உன்னை அடிச்சுட்டு வந்திருக்கு பாரு. நான் உனக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வான்னு உன்னை அழைக்கல. இப்போ உனக்கு நான் ஏதாவது ஸ்பெஷல் டோக்கனும் கொடுக்கல, ஸ்பெஷல் செயலும் கொடுக்கல, வந்து விடு அப்படின்னு நான் ஒரு போஸ்டர் கூட போடல, எதுவும் இல்லை. அப்ப நீயா அடித்து வரப்பட்டு நீ வந்து தேங்கி நிக்கிற. நீ ஓடி கூட போயிருக்கலாம் மத்தியானமே கூட, நீ அப்படியே நிக்கிற. அப்படிங்கும் போது இதை நீ கேட்டாகப்படணும் அப்படிங்கிறது தான். எத்தனையோ 1000 பேரு அந்த நீர்ல அடிச்சு வரப்படல, ஆனா ஒண்ணு அடிச்சுட்டு வந்திருக்கு. நீ என்ன நினைக்கிறீங்கன்னா வெள்ளம் நம்மளை அடிச்சுட்டு போகுது, நம்ம அவ்வளவுதாங்கும் போது அந்த வெள்ளத்துல இருந்து வந்து கரையில ஒதுங்கின இடம் ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்கிறார். அவர் வந்து உனக்கிட்ட வந்து ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப உனக்கு எப்படி இருக்கும்? இப்பயும் நீ போகும்போது என்னன்னா, ரகசியத்தை சொன்னாரு நமக்கு எதுவும் கொடுப்பாரா அப்படின்னு தான் நீ கேட்ப. அப்பயும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இது என்னால் இது சொல்லப்படணும், உன்னால் கேட்கப்படணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, என்னால் சொல்லப்படணும், உன்னால் கேட்கப்படணும். சொல்வது என்னுடையது, கேட்பது உன்னுடையது. ஆனா அடுத்தது நடப்பதை நீ வந்து பார்த்துக்க. ஏன்னா நீ இதற்கு சாட்சியாக இருக்க போறா. நான் ஒரு வேலை செய்ய போறேன் ஒண்ணு. 2வது இங்க ஒண்ணு நடக்க போகுது. அந்த வேலையை உன்கிட்ட முன்னாடியே அட்வான்ஸா சொல்றேன். அடுத்தது அதுக்கு சாட்சி நீதான். சொன்னாங்கப்பா, அவர் சொன்னார்ப்பா, அதே மாதிரி எரிஞ்சு போச்சுப்பா இந்த ஊரு, அதே மாதிரி நாமளும் எரியிறப்பா அப்படின்னு நீயே அதுக்குள்ள எரியூட்டும் போது, அதுக்குள்ள உனக்கே இருக்கும்போது, அப்போ உனக்கு அந்த அக்னி சுடாது, அந்த அக்னி தெய்வீகமா இருக்கும். ஏன்னா அந்த கதையை தெரிஞ்சால நீ. அப்ப அந்த அக்னியில நீ மூழும் போது, சிவன் தன்னை எரித்த போது அந்த அக்னி உள்ள அவர் எப்படி அப்படி இருந்திருப்பாருங்கிறத பார்த்துக்க. அப்ப அந்த அக்னியில அவர் தன்னை எரிச்சுக்கிட்ட போது, தன்னை மறைச்ச போது, அப்ப என்ன ஆச்சு? கங்கை உருவானுச்சு. இந்த சாம்பல் நார்மலா தரையில படுத்து பறக்கவும் கூடாது, நார்மலா இருக்கக்கூடாது. இதுக்கு உலகத்திலே உயர்ந்த கௌரவத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முதல் முறையாக ஒரு நீர் உருவானது, அதான் கங்கை. ஒரு உலகத்திலே உன்னதமான ஒரு சாம்பல் இது. அதனாலதான் ஒரு ஞானியோடைய அஸ்தியை கொண்டு போய் அப்படியே ஒரு பத்திரமா ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தன் வைக்கிறான். புரியுதுங்களா? இதுதான் ராமகிருஷ்ணன் விவேகானந்தரும் தன்னை எரிச்சிட்டு அந்த அஸ்தியை மட்டும் கொஞ்சம் வைங்கடா. என்னன்னா அந்த ராமகிருஷ்ணனுக்கும் விவேகானந்தருக்கும் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, காசி விஸ்வநாதனுடைய செயல் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அதை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சிவ கோத்திரத்திலிருந்து வந்தவங்கடா. புரியுதா? ஒருத்தன் ஃபுல்லா மண்டவட்டை மாட்டிக்கிட்டு நிக்கிற ஒரு குரூப்போட சிஷியன் தான் ராமகிருஷ்ணர். இன்னொருத்தன் யாரு? சப்த ரிஷிகள்ல ஒருத்தன் தான் விவேகானந்தர். இவங்க 2 பேர் பார்ட்டிகளும் எங்க இருந்து உருவானவங்க? சிவன்ல இருந்து உருவானவங்க. அப்ப அவங்களுக்கு அக்னியால தான் தீ மூட்டப்படணும் அவங்களுக்கு கிளியரா தெரியும். அப்ப அக்னியால மூட்டி தன்னுடைய அஸ்தியை எடுத்து வை. அப்ப அந்த அக்னியை எங்க மூட்டினாங்க? எங்கால் உருவானார்ல அந்த கங்கையிலே தான் மூட்டினாங்க. அவங்க உடல் எங்க எரிக்கப்பட்டது? 2 பேருடைய உடலும் அந்த கங்கை கரையிலே எரிக்கப்பட்டது. புரியுங்களா? அவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. 2 பேருமே சும்மா அப்படி ஒரு தோற்றத்துல ஒரு காவி உடைய போட்டுக்கிட்டு அவங்க ஒரு அப்படியே சுண்டல் வைக்க வந்த மாதிரி ஒரு ஆளும், ஒரு ஆள் டீ வைக்க வந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே சிவ குலத்திலிருந்து வந்த மிக நுட்பமான ஆட்கள். அதனாலதான் நான் பல நாள் இந்த 2 பேர்த்தையும் தொடர்ச்சியாக சொல்றதுக்கு முக்கியமான காரணம், 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிறது தான் அதை வந்து சொல்ல வர்றது.
அப்ப இந்த மலையும் காசியும் ஓட செயல்தான் சத்திய யுகத்தோட துவக்கம். இப்ப நாம திருவண்ணாமலையில உட்கார்ந்து இருக்கிறதும், நாம நீல நிற தொடர்ல நகர தொடர்னு எழுதுனதுக்கும், மனமற்றவன் உடலற்றவன் உணர்வற்றவன் சொன்னதுக்கும், இப்ப நான் பேசுனதுக்கும் எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தா தெள்ள தெளிவாக உனக்கு ஒரு வெளிச்சம் தெரியும். தெள்ள தெளிவாக ஒரு தெளிந்த நீரோடை உனக்கு தெரியும். இது மற்றவனுக்கு இது ஒரு சத்சங்கம், ஒரு உரையாடல். ஆனா உண்மையா சொல்றேன், இது சத்சங்கம் இல்லை, இது உரையாடல் அல்ல. இது மறக்க முடியாத ஒரு வரலாறு, ஒரு மறக்கவே முடியாத ஒரு பயங்கரமான ஒரு வரலாறுன்னு சொல்லுவாங்கல்ல, இது ஒரு வரலாறு. இந்த வரலாறை இந்த நிமிடம் இந்த நாளை நீ நோட் பண்ணிக்க. இது எழுதப்பட்டிருக்கிற வரலாறு. நான் ஒரு உரையா இதை நிகழ்த்தல, மீண்டும் சொல்றேன், இது வரலாறு. இதுதான் நடக்க போகுது, இதுதான் இனி இருக்க போகுதுங்கிறத, அந்த உன்னதமான அந்த நிஜத்தை, அந்த வரலாறை நான் கூறுறேன். எல்லா ஞானியும் எல்லா குருமாரும் அந்த காலகட்டத்தோட விஷயத்த சத்சங்கமா உரையாடலா செஞ்சான். தன்னுடைய நடக்க போறத மிக நுட்பமா ஒரு பொது வெளியில அப்படி உட்கார்ந்து இப்படி ஒரு உரையா நிகழ்த்துற வாய்ப்பை இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம உரைக்கிறோம், பிரகடனப்படுத்துறோம், ஒரு விஷயத்த சொல்றோம். இது இப்படி நடக்க போகுது, இதான் இது அப்படிங்கிறத ஒரு செயலா செய்யறோம். அதை எப்படி உனக்கும் எந்த திட்டமும் இல்லை, எனக்கும் எந்த திட்டமும் இல்லை. அப்ப நீ வேற வடிவத்துக்குள்ள இது யோசிக்கிற, நான் வேற வடிவத்துல யோசிக்கிறேன். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ரியல் வேறையா இருக்கு. அப்ப எனக்குள்ள இந்த செயலை சொல்றேன்னா, அப்ப எனக்குள்ள எவ்வளவு பெரிய தீ மூட்டப்பட்டிருக்கும், எப்படியாப்பட்ட அந்த ஜுவாலையை நான் பார்த்துட்டு வந்திருப்பேன். இத ஒருத்தன் உரைக்கிறான்னா அவன் ஒரு ஜுவாலையை பார்க்காம இதை உரைக்க முடியுமா? அந்த நெருப்பை உணராம காசி விஸ்வநாதனுடைய கதைய சொல்றதுக்கு இங்க லட்சம் பேர் கோடி பேர் இருக்கான். அந்த நெருப்ப, அந்த ஜுவாலைய, அந்த விஷயத்த, அந்த கொல்லி வைப்பத பார்க்காம எனக்குள்ள நிகழாம இதை நான் உரைச்சிட முடியுமா? என் வாழ்க்கையில திருப்பரங்குன்றத்துல ஒரு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு 44 லட்சம் ரூபாய் கடன். ஒரு டீயை குடிச்சிட்டு நிக்கிறேன். அதை இல்லாம வெளியில என்ன நம்பி தொழில் பண்ண வந்த தம்பிக்கு 1,25,00,000 ரூபாய் அந்த தம்பிக்கு என்னால லாஸ். இதோட காசே இல்லாம ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லாம நின்றுகிட்டு இருக்கேன் திருப்பரங்குன்றத்துல. தியானம் உச்சத்துல பிச்சுக்கிட்டு வருது. தியானம் பாய்லர்ல இருக்கிற அந்த வெந்நீரோட பாலோட அதிகமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தியானத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு டீ கிளாஸ் வச்சு திருப்பரங்குன்றத்துல நிக்கிறேன். அப்ப எனக்குள்ள உரைக்கப்பட்டது என்னன்னா, முதல் பாதி இங்க முடிவடைஞ்சிருச்சு, இதான் இன்ட்ரோல் உன் வாழ்க்கையில. இரண்டாவது பாதி உனக்கு தொடக்கம். எங்க? காசிக்கு போ. காசியில போனதுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை தொடக்கம். அதான் செகண்ட் பாதி. உன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற உச்ச என்ன செயல்ங்கிறத நீ வேற வடிவத்தை பார்ப்ப. முதல் பாதி முடிஞ்சிருச்சு இல்ல, இரண்டாவது பாதிக்கு காசிக்கு செல்லு, உடனே செல்லு. காசிக்கு போறதுக்கு கூட காசு கிடையாது, இந்த வரலாறை நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த இரண்டாம் கட்டமாக நான் காசியில போய் முழுகி காசியில வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய தியானத்தை வெளிப்படுத்துறேன். ஆன்மா அருங்கோண சக்கரம்னு ஒரு செயல் வடிவத்தை வெளியில வச்சு இந்த விஷயத்த பேச தொடங்குறேன், இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறேன், என்னோட பயணத்தை தொடங்குறேன். எங்க? காசி மண்ணுக்கு போயிட்டு காசியிலிருந்து இந்த விஷயத்த தொடங்குறேன். அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, நீ இங்க தொடங்கி இந்த விஷயத்த பண்ணிட்டு மொத்தமா இந்த விஸ்வநாதன் உருவானாங்கிறது உலகம் அறிஞ்சிருக்கிறது வேற, நீ அறிஞ்சிருக்கிறது வேற. உன்னுடைய தியானம், உன்னுடைய செயல் எல்லாம் ஓகே. ஆனா இந்த காசி விஸ்வநாதனுடைய உண்மை முகத்தை உனக்கு ஒரு நாள் நான் காட்டுவேன். அந்த காட்டுற நாள் இந்த உலகத்துல வேற ஒரு தருணமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி அந்த நாள் காட்டின நாள் இன்னைக்கு தான். இன்னைய தேதியில இந்த நாள்ல தான் அதை காட்டினான். காசி விஸ்வநாதன்கிறவனுடைய உண்மையான தன்மையும், கங்கை கரை உருவானதும், கங்கா மாதா கங்கை என்று சொல்ற அந்த நதி உருவானதும், உண்மையான வெட்டியானாக கொல்லி வைப்பதற்காக, அந்த பிணம் எரிப்பதற்காக சிவன் தோன்றினாங்கிறதுக்கான உண்மையான வடிவத்தையும், அக்னி தேவன் உடல்ல எங்கிருந்து தோன்றுவான், அந்த அக்னி தேவன் எப்படியாப்பட்டவன், அவன் என்ன மாதிரி ரோல் செய்வான், அந்த ரோல்ல முதல் செய்யற வேலை என்ன பார்த்தீங்கன்னா, நீ கத்துக்கிட்ட பார் தியானம், நீ கத்துக்கிட்ட பார் சக்கரம், நீ சொல்ற பார் கடவுள், அதவே எரிச்சு போடுறான்.
அதை எரிச்சு போட்டதுனாலதான் சொன்னா, மனம் இருக்கிறதுனால தான்டா இந்த உலகத்தை கொண்டாடுற, ரசிக்கிற. பொண்டாட்டி, புள்ள, சோறு, உணவு இதெல்லாம் நீ கொண்டாடுறனா எங்க இருந்து கொண்டாடுவ? மனதால் கொண்டாடுது. எரிச்சண்டா மனதை. பொண்டாட்டி, புள்ள, சோறு எல்லாம் இருக்கு, நீ ரசிக்க மாட்ட, கொண்டாட மாட்ட. கறிக்காக 13 கோடி பேர் வீடியோ பாக்குறான்ல, அந்த 13 கோடி பேரும் பாக்குறதும் சாப்பிட்றதும் மனதால. அது மனம். இப்ப எரிச்சு விட்டா நீ எதையும் பார்க்க மாட்ட. அடுத்தது, இந்த உடலை வச்சுதானே எல்லாம் செய்யற. இந்த உடலுக்குள்ளதானே சக்கரை இருக்குங்கிற, இந்த உடலுக்குள்ளதானே ஒளி இருக்குன்னா, இந்த உடலுக்குள்ளதானே கடவுள் இருக்குன்னா, இந்த உடலுக்குள்ளதானே தத்துவம் இருக்குன்னா, இந்த உடலை வச்சுனாடா நீ பேசுன, இந்த உடலை வச்சுனாடா கடவுளை பரப்புன, இந்த உடலை எரிக்கிறேன்டா உனக்கு அப்படின்னு உடலை தீ மூட்டினான். இந்த உடலை எரிச்சான். அப்ப அந்த உடலை என்ன வாசகம் கொடுத்தான்? உடலற்றவன், மனமற்றவன், உடலற்றவன். அடுத்தது இதெல்லாம் எரிச்சு முடிச்சவன சாம்பலாயிட்டான். அவனுக்கு என்ன பேர் வச்சான்? உணர்வற்றவன். ஒண்ணு இல்லை, முடிந்தது கதை. அப்ப இறைவன் நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, அதை தாண்டி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தான் இது. இந்த 3 இருக்குல்ல, இங்க அண்ட சராசரம் முழுக்க, இந்த உலகம் முழுக்க கடவுளை கையில வச்சிருக்கிற, கடவுளையும் தாண்டி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 3 வாசகம். இந்த 3 வாசகம் என்னுடைய அனுபவம். இந்த உலகத்துல நடக்க போற செயல். நீ எந்த மூலையில இருந்தாலும் கன்ஃபார்மா இதை பாரு, இதுதான் நடக்கும். இதுதான் கலியுகத்தோடைய ஒட்டுமொத்தமான செயலா இருக்கும். நீ உடனே வந்து என்ன காப்பாத்திரு, உன்னை காப்பாத்திரு அப்படிங்கறதெல்லாம் இது இல்ல. இது நல்ல நீ தத்துவமா யோசிச்சனா அந்த புனித செயலுக்குள்ள நீயும் பங்கெடுத்து கொள்வாய் என்பதுதான் இதோடைய பொருள், இதோடைய வடிவம். அதனால இத அப்படியே உள்வாங்கி உனக்கு எப்பயாவது வாய்ப்பு இருந்தா அதை யோசிச்சு பாரு. உன் மனம் உன்னை யோசிக்க விடாது. யோசிச்சாலும் நீ வேற மாதிரி இன்ஜினியர் மாதிரி செங்கக்கல்ல குறுக்க நீட்டி இங்கிட்டு ஒண்ணு வச்சிருவ, அங்கிட்டு ஒரு கல்லை வச்சிருவ. ஆனா அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் உன் செவிக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு செயல் உன் உடலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. பிறவி பயன் அடைந்தாய் என்று சொல்வார்கள்ல, இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் இதை பார்க்கிறவன் பிறவி பயன் அடைந்தான். அப்படிதான் அதோட பொருளே, இதுதான் அதோடைய செயலே. பிறவி பயன் அடையிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யாரால், யார் விஷயமால், எதால் கேட்கப்படணும், எதால் கொடுக்கப்படணும், எதால் அதை அணுகப்படணும்னு இருக்கு. அப்பதான் அதோட செயல் வடிவமும் அதோடைய உண்மை தத்துவமும் தெரியும். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறது. இத எல்லா வகுப்புலையும் நேரடியாக நடக்க போறதையும் நடக்க இருக்கிறதையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த குருமாரும் இந்த மாதிரி ஒரு சூழல் சுச்சுவேஷன் அவங்களுக்கு வராது. இந்த மாதிரி ஒரு சூழல் சுச்சுவேஷன் எனக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம், அந்த உலகம் அந்த யுக மாற்றத்துக்கு தயாரானதுனால இந்த சுச்சுவேஷனுக்குள்ள நானும் வந்து நிக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கே இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கே தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் யுக மாற்றம் நடக்குமா? நாம சக்கரத்தை பத்தி பார்த்துட்டோம், சக்கரத்தை ரசிச்சிட்டோம். இந்த முதல் சக்கரம், 2வது சக்கரம், 6 சக்கரத்தையும் ரசிச்சிட்டோம், கொண்டாடிட்டோம். குண்டலினி சக்தியை பத்தி பார்த்துட்டோம், ரசிச்சிட்டோம், கொண்டாடிட்டோம். நெற்றிக்கண்ணை பார்த்துட்டோம், ரசிச்சிட்டோம், கொண்டாடிட்டோம். ஆனா இந்த மாதிரி இதை தாண்டி இன்னொரு வடிவா இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தது இல்லை. உங்களுக்கு புதுசான்னு தெரியாது, எனக்கே இது புதுசு. நானே முதல் ஆளா இருந்து இந்த படத்தை பார்க்கிறேன். இந்த வடிவத்தை, இந்த செயலை கேட்கும் போது எனக்கே இது வந்து ஒரு 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 பிரமிப்பா தான் இருக்கு. புரியுதுங்களா? இதுல இது ஒரு வேற ஒரு வடிவமாகவும் இருக்கு. அதனால நீங்க பாத்துக்கங்க.